இன்றைக்கு சோயா பீன்ஸில் ரோல் செய்து காட்ட போகிறேன். இதுக்கு கறி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதில் இருக்குது. சோயா பீன்ஸை சுடு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுக்கணும். புழிஞ்சு எடுத்தாச்சு. நீ இதை சின்ன விட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் பாதி பாதியாக வெட்டி சின்னதாக வெட்டி இருக்கு. இதேமாரி உருளைக்கிழங்கையும் வெட்டி எடுக்கும். எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். இனி கறி எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம். பூண்டு போட்டு அந்த பூண்டு பொன்னிறமாக விடணும். வெட்டி வச்ச சோயா இது எண்ணெயில் வதங்கினோம்னா இந்த வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் அதோட சேர்க்கும். தூள் செய்கிற பிரட்டியாச்சு. இந்த உருளைக்கிழங்கு அவிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விடணும். கணக்காக விடக்கூடாது, ஒரு கொஞ்சம் மூடி உருளைக்கிழங்கு அவியும் மட்டும் மூடி விடுவோம். அடுப்பில் கறி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. அவிட்டு வந்து பார்க்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு தண்ணியெல்லாம் வற்றிட்டுது. என்ன நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரோல் சுற்றுறதுக்கு கறி நல்லா ஆற வேணும். நல்லா ஆற விடும். பார்த்திங்கன்னா கறி ரெடி ஆகிட்டுது. கொஞ்சம் ஆறிட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ உருட்டி வச்சிருக்குது பேப்பரில். இனி நாங்கள் என்னென்று துவைச்சி எடுக்கிறதில்ல தான் பார்ப்போம். மரக்கறி ரோல்ன்றதை வழியாக நாங்கள் முட்டையில் துவைக்க இல்லாது இந்த வெள்ளை மாவில் தான் நான் துவைச்சி எடுக்க போகிறேன். மைதா மாவில் நல்ல தண்ணியாக கரைச்சி எடுக்கணும். திக்காக இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாவில் துவைச்சிட்டு பிறகு அதை இந்த ராக்ஸ் தூளில் அப்படி துவைச்சி எடுப்போம். சைவ ரோல்ன்ற வரையும் நான் மாவை எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் முட்டையில் செய்யலாம். அப்படி ஒன்றா எல்லாத்தையும் உருட்டி எடுப்போம். இப்போ எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. இனி பொரிச்செடுப்போம். ரோல் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சுது. நீங்களும் இப்படி செய்து பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.